بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. اللهم إنا نسألك بأننا نشهد أنك أنت الله لا إله إلا أنت الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا ذا الجلال والإكرام. اللهم أن توفقنا لما تحب وترضى، وأن تجعلنا ممن رضي بك ربا وبالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மஜ்லிஸ் இல்ம், இந்த அறிவு சார்ந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, சென்ற பாடங்களிலே நோன்பருக்கு கடமையானவர்கள் யார் என்பதையும், அதைத் தொடர்ந்து குழந்தைகள் பருவ வயதை அடையாதவர்கள் மீது நோன்பு கடமையாகாது என்ற செய்தியோடு, ஆண் புலூகுடைய வயதை அடைந்து கொள்வதற்குரிய அம்சங்கள் என்னங்கிறதையும் நாங்கள் சென்ற பாடங்களை பார்த்தோம். இன்றைய பாடத்தின் அல் மஜ்னூன் வஹுவ ஃபாகிதுல் அக்லி வலஜிபு அலைஹி ஸியாம், பைத்தியகாரன் புத்தி நீங்கியவன், வலஜிபு அலைஹி ஸியாம் நோம்பு நோற்பது அவன் மீது கடுமையாகாது. ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம், ருஃபியல் கலமு அன் ஸலாஸத்தின், மூவரை தொட்டும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அனின் நாயிம் ஹத்தா யஸ்தைக்ல, தூங்கியவன் விழிக்கும் வரை. அதேபோல வனில் ஸகீர் ஹத்தா அக்புர, குழந்தைகள் சிறுவர்கள் புலூகுடைய வயதை அடையும் வரை. அதேபோல வானில் மஜ்னூன் ஹத்தா யுஃபீக, பைத்தியகாரன் தெளிவு பெறும் வரை என்ற ஹதீஸில் நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஹதீஸின்படிக்கு வலா யஸிஹு மின்ஹு ஸியாம், ஒரு பைத்தியகாரன் நோம்பு நோற்றால் நோம்பு சிஹத்தாகாது. ஏன்? நன்மை தீமையை, இபாதத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய, அதை உரிய முறையிலே நாடக்கூடிய அறிவு, புத்தி, கூர்மை அவனிடத்திலே இல்லாத காரணத்தினால். இபாதத்தை பொறுத்தவரையில் லா தஸிஹு இல்லா பினியத்தின், உள தூய்மையான எண்ணம் அன்றியே அது சிஹத்தாகாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னமல் அமால் பின்னியாத், அமல்கள் எல்லாம், செயல்கள் எல்லாம் பின்னியாத், எண்ணங்களை கொண்டதாக இருக்கும். இன்னமா லிக்குல்லி இம்ரின், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு மானவா, அவன் நாடிய ஒன்று அவனுக்கு இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சில வேளை புத்தி நீங்குகிறான், பைத்தியகாரனாக இருக்கிறான். சில நேரம் அவன் தெளிவு பெறுகிறான், புத்தி நீங்கி ஜால் அக்லுஹு, அதாவது எஜுன்னு அஹ்யான், சில வேளை அவன் புத்தி நீங்கி விடுகிறது, சில வேளை அதிலிருந்து அவன் இயல்பான குணத்துக்கு மீள்கிறான் என்றிருந்தால், இயல்பான நிலைக்கு மீளுகின்ற பொழுது லசிமுஹு ஸியாம் ஃபி ஹால் இஃபாகத்திஹி, இயல்பான நிலைமைக்கு மீளுகிற நிலையில் நோம்பு நோற்பதன் மீது கடமையாகும். தூன ஹாலி ஜுனூனிஹி, அந்த பைத்திய புத்தி நீங்கிய நிலையில் அன்றி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வைதா ஜுன்ன ஃபி அஸ்னா இந்நஹாரி, நோம்பு நோற்ற ஒருவன் பகலையின் மத்தியிலே புத்தி நீங்கினால் லம் யபுத்துல் ஸௌமுஹு, நோம்பு அவனுக்கு பாத்திலாகாது. எதுபோல் சொன்னால், ஒரு நோயாளி போன்றோர்கள் மயங்கினால் எவ்வாறு நோம்பு பாத்திலாகாதோ அதே போல அவனுடைய நோம்பு பாத்திலாகாது. ஏன்? அவன் உரிய நேரத்திலே, சஹருடைய வேளையிலே, ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பை நாடி இருக்கின்றான். அவன் ஆகிலுன் பின்னியத்தின் சஹீஹத்தின், சரியான நெய்யத்தை கொண்டு புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்கும் நிலையில் நோன்பை நாடி இருக்கின்றான். சரியான முறையிலே அவன் நிய்யத்து செய்திருக்கின்றான். ஒலா தலீல் அல் புத்லான், பாத்திலாவது மீது எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஹுசூசன், குறிப்பாக இதாக்கான மஅலூமன் அன்னல் ஜுனூன இன்தாபுஹு ஃபி சஆத்தின் முஅய்யனத்தின், குறிப்பாக
பைத்தியம் சில வேளைகளிலே அவனுக்கு ஏற்படுகிறது ஃபிசாத்தின் முய்யனத்தின் குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களிலே. அப்படி ஏற்பட்டால் வலஹாதா இவன் மீது ஃபல்ஸமு கலாஉல் யோம் அன்றைய தினத்தை கலா செய்வது அவசியமாகாது. அல்லது ஹசல ஃபிஹில் ஜுனூன் பைத்தியம் ஏற்பட்ட அந்த தினத்திலே கலா செய்வது அவசியமாகாது. வைத் அஃபாகல் மஜ்னூன் அஸ்னா நஹார் ரமலான் ரமலானுடைய பகலையின் மத்தியிலே ஒரு ஒரு மஜ்னூன் புத்தி நீங்கிய ஒருவன் இயல்பான குணத்துக்கு மீண்டானேயானால் லசிமஹு இம்சாக்கு பகியத் யோம் எஞ்சிய அந்த தினத்தில் நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தடுத்து கொள்வது அவசியமாகும். ஏனென்றால் அவன் சாரமின் அஹ்ல் உஜூப் நோன்பு கடமையானவர்கள் என்றும் ஆகிவிட்டான். ஒலா எல்சமுஹு கலாஹு அதை கலா செய்வது அவனுக்கு அவசியமாகாது. இதா பலக அவன் கசபி இதா பலக ஒரு சபி ஒரு குழந்தை ஒரு சிறுவன் புலூகுடைய வயதை அடைந்தால், ஒல் காஃபிர் இதா அஸ்லம ஒரு காஃபிர் பகலையின் மத்தியிலே இஸ்லாத்தை தழுவினால் அவர்கள் நோன்பை இம்சாக் செய்வது கடமையாகும். அது கலா செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.